ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் வந்து வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கேன். இன்னும் ஊற்றிக்கிறேன். இன்னும் நான் அடுப்பை பற்ற வைக்கல. போதும். இப்போ நான் அடுப்பை பற்ற வைக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ இந்த வெங்காயம் வந்து நமக்கு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அப்போ அந்தளவுக்கு வந்து பிரியாணி வந்து கெடாமல் இருக்கும். நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மிளகாய் பொடி போட போகிறோம். நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வந்து இதில் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். நான் காஷ்மீரி மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா, மல்லி இலை, புதினா, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இப்போ தக்காளி போட்டிருக்கேன். மல்லிப்பொடி, கொத்தமல்லி பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ தக்காளி வந்து வதங்கட்டும். இதில் நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் உப்பு போட்டிருக்கேன். நம்ம கிளறி விட்டுருக்கோம். இதில் நான் தயிர் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ மஷ்ரூம் வந்து இந்த பாருங்கள், அந்த காம்பு தனியாக, இந்த மேலே உள்ள கொடை தனியான்னு பிரித்து, மேலே உள்ள கொடையில் இந்த தோலெல்லாம் உரித்து வச்சுருக்கேன். இப்போது இந்த இப்படியே நம்ம பிக்காமல் இப்படியே நம்ம போட்டால் நம்ம உள்ளே போடுறப்போ வந்து நல்லா அழகாக கொடை மாதிரி உள்ளே மிதக்கும். பாருங்கள், காட்டுறேன். இப்போது வதங்கிருச்சு. இதில் நம்ம இப்போ வந்து மஷ்ரூம் போட்டுக்கலாம். மஷ்ரூம் போட்டு ஒரு கிளறிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து கரம் மசாலா போடணும். அதை வந்து கடைசியாக போட்டுக்கலாம். நான் ஒரு அரை எலுமிச்சம்பழமும் வச்சுருக்கேன். அதையும் கடைசியாக தான் புரிஞ்சு ஊற்ற போகிறோம். இந்த உலக்கில் நான் 1.5 உலக்கு அரிசி போட்டிருக்கேன். நான் ஜீரா சம்பாரை செய்ய போகிறேன் இன்றைக்கி. அதில் வந்து இப்போ நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். 1.5 உலக்குங்கிறப்போ வந்து 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நான் வந்து 1.5 உலக்கு அரிசி போட்டேன். நான் வந்து 2.25 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஜீரக சம்பா 1 உலக்கும் அரை உலக்கு பாஸ்மதியும் போட்டிருக்கேன். மிக்சிங்கில் போட்டால் நல்லாயிருக்கும். எல்லாம் நம்ம பண்ணுறது தானே. ஒரு தடவை வந்து அவசரத்தில் அது கொஞ்சம் இது கொஞ்சம் தான் அரிசி இருந்தப்போ பிரியாணி நான் இப்படி தான் பண்ணேன். அது நல்லா இருந்தது. அதனால் இன்றைக்கும் அப்படியே பண்ணிட்டேன். நான் இவ்வளோ நேரமாக அடுப்பு சிம்மில் தான் வச்சுருந்தேன். இப்போ நம்ம கூட்டி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் உப்பு போட்டு அரிசி போட்டுக்கலாம். நான் அரிசியை வந்து 2 தண்ணி ஊற்றி அலசி வச்சுருக்கேன். கழுவி இதில் நம்ம போட்டுக்கலாம். நம்ம அரிசி போட்டாச்சு. போட்டு வந்து உடனே கிண்டி விடக்கூடாது. நான் போட்டு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. நான் லைட்டாக கிண்டி விட்றேன். நம்ம அரிசி உடஞ்சிரும். அதனால் லேசாக கிண்டி விடுங்க. ஹெவியாக இது பண்ணிடுறாங்க. கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம இதில் உப்பு டேஸ்ட்டு பார்க்கணும். இதில் நம்ம இப்போ லெமன் புரிஞ்சுக்கலாம். அரை லெமன். இதில் நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சமாக. இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம்.